ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லெவன் சி வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எவாலுவேஷன் சாப்டரில் பார்ட் 2 ஆஃப் திஸ் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட செயின் என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, என்னென்ன ஸ்டேஜஸில் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படின்லாம் இவ்வளோ நாள் நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? இப்போ ஃபைனல் ஸ்டேஜை அழகாக கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜை நம்ம நிறைவுபடுத்தணும்ல, அது என்ன ஸ்டேஜ்? இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எவாலுவேஷன். அதில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இது இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? நம்மளுக்கு என்விரான்மெண்ட் நம்ம என்ன தான் வந்து புதுசாக ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாலும், பிஸ்னஸில் வந்து டைவர்ஸாக நம்ம ஃபீல்டெலாம் கொண்டு வந்தாலும், நம்மளோட கஸ்டமர்ஸு ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஸோ வேரி ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிஹேவியர் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட் சேஞ்சஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கரெக்டாக? ஸோ என்ன வேணுமோ ஆகலாம், டெக்னாலஜி டெவலப் ஆகலாம். ஓகேவா? நம்ம அப்போ தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், திடீர்னு அது ட்ரெண்ட் அவுட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வரும்ல. அப்போ எப்படி நம்மளை வந்து நம்ம பிஸ்னஸில் திரும்ப நம்ம சக்ஸஸ் ஆகிறது? இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் நடக்கிறப்போ அப்போ என்ன வந்து நம்ம எவ்வளோ அளவு நம்மளை இந்த டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணணுமா? அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக், ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் த்ரூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் த்ரூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச்னா என்ன? ஸோ இது என்ன ஓவர் நைட்டில் பண்ணக்கூடிய விஷயமா? நம்ம நாளைக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா அது மாறிடுமா? இல்லை. ஸோ அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். ஸோ நம்ம பிஸ்னஸை எந்த அளவுக்கு நியூ மார்க்கெட், நியூ ப்ராடக்ட், நியூ சர்வீஸ் அண்ட் நியூ வேஸில் பண்ணுறோமோ அதுதான் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது எதை வச்சு நம்ம பண்ண போகிறோம்? அப்சல்யூட்லி என்னது? டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு தான். கரெக்டாக? ஸோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? ஜஸ்ட்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சை டிஜிட்டல் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? டெவலப் பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம்? இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் த்ரூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியறதுக்கு தான் நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியேட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் அப்படின்னு. இந்த ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சுக்கு நான் இப்போ உங்களுக்கு சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். விச் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ நெட்ஃப்ளிக்ஸு இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னது? அது ஒரு குளோபல் என்டர்டைனிங் பிளாட்ஃபார்ம். கரெக்டாக? ஸ்ட்ரீமிங் ஆல் ஃபிலிம்ஸ், மூவிஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில். கரெக்டாக? ஸோ ஒரிஜினல் கண்டென்ட்டு இது எல்லாத்துலேயும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் குளோபல் லெவலில் கொடுக்குறது இந்த நெட்ஃப்ளிக்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அது இனிஷியலாக எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அது ஒரு டிவிடி ரெண்டல் பிஸ்னஸ். ஓகேவா? ஆரம்பத்தில் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு டிவிடி ரெண்டல் பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதை ஆரம்பித்த டைமில் போக என்ன ஆச்சு அப்படின்னா, ஆஃப்டர் டிகேட்ஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், டிஜிட்டல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் என்விரான்மெண்ட்டில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ என்ன பண்ணிக்கிட்டாங்க? அதுக்கு அவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணி அதை சூப்பராக ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவங்கள வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு இனிஷியேட் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச். இப்போ ஏதோ ஒரு என்விரான்மெண்ட் சேஞ்சு நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வந்து அதை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கப்போ இப்போ நம்மளுக்கு என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன சேஞ்ச் அப்படின்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொஞ்சம் ஆரம்பித்து டிவிடி ரெண்டல் பிஸ்னஸ் போயிட்டுருக்கப்போ ஆஃப்டர் டிகேட்ஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த இன்டர்நெட்டு அண்ட் தென் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கஸ்டமரோடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக? இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெகக்னைஸ் த நீட் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மாற்றிக்கிறதுக்கு என்ன ஆக்சுவலாக இப்போ எதுக்காக நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணுங்கள். எப்படி? ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மைன் லாக்யூனா மீன்ஸ் கேப். ஸோ எல்லாருமே வந்து இந்த டிவிடி ரெண்டல் பிஸ்னஸில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கேப்பை என்ன பண்ணணும்? நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்னென்னா டயக்னிஸ் கார்ப்பரேட் கல்ச்சர். என்ன கார்ப்பரேட் கல்ச்சர் அப்போது? ஸோ இன்டர்நெட்டில் வர ஆரம்பிச்சிது, நெட்ஒர்க்கு அண்ட் தென் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் என்னது? நம்மளுடைய சேஞ்சுக்கான நீடு. கரெக்டாக? இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ரெகக்னைஸ் த நீட் ஃபார் சேஞ்ச். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சில் எந்த பாயிண்ட் படித்தோனாலும் அவங்களுடைய பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, டு கம்யூனிகேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இது என்ன சூப்பரான ஒரு பாயிண்ட் அப்படின்னா, நான் மாறணும்னு நான் மட்டும் நினச்சா பத்தாது, எனக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாருமே நினைக்கணும்.
என்னுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நினைக்கணும். கீழே வேலை பார்க்குறவங்கன்னு இல்லை, எல்லாருமே என்ன பண்ணணும், நான் மாறணும், என்னோட பிஸ்னஸ் மாறணும், எனக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறது நான் மட்டும் நினச்சா பத்தாது, எல்லாருமே நினைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சில் எல்லா டாப்பிக்லையுமே காமனாக இருக்க பாயிண்ட். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கும், கிரியேட் அ ஷேர்டு விஷன். ஸோ நான் இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் நான் தான் நம்பர் 1 குளோபல் பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அப்ஜெக்டிவ் அண்ட் விஷனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, க்ரியேட் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் என்னென்னா கிரியேட் அ ஷேர்டு விஷன், விச் இஸ் செகண்ட் பாயிண்ட், செகண்ட் ஸ்டெப் டு இனிஷியேட். ஓகேவா. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் போதுமா, ஸோ அப்போ பழசு நம்ம டிவிடி ரெண்டல் பிஸ்னஸில் என்ன மைண்ட் செட்டில் இருந்தோமோ அதை வந்து அவாய்ட் பண்ணி, அந்த மாதிரியான திங்கிங் அவாய்ட் பண்ணி இப்போ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோமோ அதுக்கான ப்ராக்டிஸில் நம்ம மூவ் ஆன் பண்ணணும். இதுதான் வந்து தேர்டு, விச் இஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ் த சேஞ்ச். ஓகேவா. ஸோ 3 ஸ்டெப்ஸ் என்னது, எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் இனிஷியேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எதுக்காக அந்த சேஞ்ச் அப்படிங்கிற நீடை ரெகக்னைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு கிரியேட் அ ஷேர்டு விஷன் அண்ட் தென் தேர்ட் என்ன, இன்ஸ்டிடியூஷனலைஸ் த சேஞ்ச். ஓகேவா, இன்ஸ்டிடியூஷனலைஸ் த சேஞ்ச். ஓகே. ஸோ இது வந்து காமனாக இருக்க ஒரு ஸ்டெப் டு இனிஷியேட் தட் சேஞ்ச். பட் கர்ட் லெவின்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு ப்ராசஸாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. இந்த ஐஸ் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு பிக்டோரியல் மெமரைசேஷனுக்காக வச்சுருக்கேன். ஓகே. பட் இது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. பட் இதோட ஒரிஜினல் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த டிவிடி பிஸ்னஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணணும், மாறணும்னு நினச்சாங்களா. ஸோ அதுக்கான நெசசிட்டி என்ன, ஏன்னா அவங்க வந்து என்னது, அந்த பிஹேவியரும் இந்த கல்ச்சர் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க உடைக்கிறாங்க, அன்ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க. ஸோ அதை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஓகே. இதுதான் என்னென்னா இந்த அன்ஃப்ரீசிங் சுச்சுவேஷன். ஆஃப்டர் தேட் அவங்க நியூ சுச்சுவேஷனுக்கு மாறுறாங்களா, விச் இஸ் ஸ்ட்ரீமிங். ஸோ ஸ்ட்ரீமிங் ஆன்லைன் மூவிஸ் கண்டென்ட்ஸ் இதுக்கெல்லாம் மாறுறாங்களா. ஸோ அந்த சேஞ்ச் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய நியூ ஸ்ட்ரீமிங்க்கு என்ன பேட்டர்னோ அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ரீஅசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிஹேவியர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதுமா, அதை ரீஃப்ரீஸ் பண்ணுங்கள், அதை மெயின்டைன் பண்ணுங்கள். எது வரைக்கும், அடுத்த சேஞ்ச் வர வரைக்கும். இது அப்படியே ஸ்டாப் ஆக போகிறதில்ல. இதுக்கப்புறம் இது என்னது, ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நம்மளுக்கு என்ன நடக்கும், என்விரான்மெண்ட்டில் சேஞ்ச் நடக்கும். அப்போவும் நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய பழைய விஷயத்தை அன்ஃப்ரீஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நியூ சிச்சுவேஷனுக்கு சேஞ்ச் ஆகிறோம், அப்புறம் ரீஃப்ரீஸ் பண்ணுறோம், திரும்ப என்ன ஆகும், ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும். சேம் இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு என்ன சொல்கிறாரு, இந்த கர்ட் லெவின் சொல்கிறாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அன்ஃப்ரீசிங், செகண்ட் வந்து சேஞ்சிங் டு நியூ சிச்சுவேஷன் அண்ட் தேர்ட் வந்து ரீஃப்ரீசிங். ஓகேவா, புரியுதா. ஓகே டன். சரி, இப்போல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சை நம்ம பண்ண போகிறோம். ஸோ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னால தான். ஸோ எப்படி இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே விஷயம் தான் இதுலேயும் இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோல் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். கரண்ட் ஸ்டேட் இருக்குல்ல, அதில் என்ன கேப் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம், விச் இஸ் லாக்யூனா, விச் ஐ டாட் பிஃபோர். ஓகே. அண்ட் தென் வந்து தேர்ட் திங் வந்து என்னென்னா, நம்ம அதுக்கான ரோட் மேப்பை நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்த் திங் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதான் என்னென்னா 4 எலமெண்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஓகே. இதெல்லாம் பண்ணிட்டோம்ல, இது மாதிரி நம்ம மாறுறோம்னு முடிவு பண்ணிட்டோம், எம்ப்ளாயீஸ் கிட்ட சொல்லிட்டோம். ஓகே. பட் இதை எப்படி அவங்கள பண்ண வைக்கிறது, அதுக்கு தான் இந்த 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இதுக்கு தான் என்னது, அந்த 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இந்த 5 பாயிண்ட்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஓகேவா. எல்லோரும் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, பெரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரர். ஓகே. ஸோ பெரர் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பி ஃபார் பிகின் அட் டாப். ஓகேவா. ஸோ என்ன நம்ம ஆரம்பித்தாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு யார் மாறணும், தலைவன் மாறணும். ஸோ தலைவனுக்கு அந்த ஒரு விஷயம் நான் மாறணும்னு நம்பினா தான் கீழே இருக்கவங்க கேட்பாங்க. கரெக்டாக. ஸோ எப்போ இது பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு இருக்காங்களா, அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க கமிட்டடாக யுனைட்டடாக இருக்கணும், அவங்க ஃபஸ்ட்டு நம்பணுன்றதா ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ பிகின் அட் டாப். ஓகே. இதில் எதை சொல்கிறாங்க, லீடர்ஷிப் பற்றி சொல்கிறாங்க. செகண்ட் இருக்குல்ல, இது வந்து என்ஷூர் தட் த சேஞ்ச் இஸ் போத் நெசசரி அண்ட் டிசைட். நம்ம சேஞ்ச் ஆகிறது எவ்வளோ முக்கியன்றதை நம்ம என்ன பண்ணணும், அதை கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன்னா, ஸோ எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா டாப்பிக்லையும் இருக்கும்னு நான் சொன்னேன்னா, இது வந்து என்ன சொல்கிறாங்க, இது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியன்றதை என்ன பண்ணணும், அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இதான் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் இந்த பெரரில் இருக்க ஆர், விச் இஸ் ரெடியூஸ் டிஸ்ரப்ஷன். இது என்னென்னா, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், திடீர்னு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவோமா, இல்லை,
கரெக்டாக. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், பழைய டிவிடி ரெண்டல் பிஸ்னஸில் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிட்டே இருக்கப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, திடீர்னு மாறி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சேஞ்சை இயர்லியாகவே அவங்க என்ன ஆரம்பிச்சிருப்பாங்க, பரிந்துரைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ரூவ் ஆகி தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடில் விட்டுட்டு ஸ்ட்ரீமிங்கை மெயினில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டாக. ஸோ அதே தான் மினிமைஸ் டிஸ்ரப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் டிஸ்ரப்ஷன், கம்யூனிகேட் த சேஞ்சஸ் இயர்லி. ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அப்போவே ட்ரைனிங்கை கிராஜுவலாக கொடுக்குறோம். இதுதான் என்னென்னா தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட்டில் பெரரில் திரும்ப ஸோ விச் இஸ் என்கரேஜ் கம்யூனிகேஷன். நான் சொன்னேன்னா, ஸோ என்ன இது பண்ணாலும் நம்மளுடைய கன்சர்ன்ஸ் அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அவங்க புதுசாக ஐடியா கொடுத்தாங்கன்னா அதை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நம்ம எப்போதுமே என்கரேஜ் பண்ணணும் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இருக்க பெரரில் இருக்க ஆர் வந்து விச் இஸ் ரெகக்னைஸ் தட் சேஞ்ச் இஸ் த நார்ம் நாட் த எக்ஸப்ஷன். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது இதுதான் லாஸ்ட் சேஞ்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸை சஸ்டெயினாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலைன் ஆகிட்டே தான் இருக்கணும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நார்ம், இட்ஸ் நாட் அ எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் லாஸ்ட் சேஞ்சு, இதுக்கப்புறம் நம்ம சேஞ்சே ஆக மாட்டோம்னு கிடையாது. இட்ஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ். எப்படி ஈஸியாக ஞாபகம் பெரர். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேவிகேட்டிங் சேஞ்ச் டியூரிங் த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நம்ம டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கப்போ நம்ம எப்படி கைட் பண்ணுறது நாளைக்கு கீழே உள்ளவங்கள அப்படின்றதான். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆஸ் பயோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி, ஆஸ் பயோ. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏல இருக்கிறது வந்து ஆல்வேஸ் கம்யூனிகேட். நான் சொன்னால் அந்த பாயிண்ட் எல்லா டாப்பிக்லேயும் வரும், கம்யூனிகேட் பண்ணுறது எம்ப்ளாயிஸ்ட்டுன்னு. ஸோ இதுலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போது நம்ம எப்படி கைட் பண்ணணும், எப்போதுமே அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் இதுதான், நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மாக வரணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறோம்னா, அதுதான் என்னது, நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம், எம்ப்ளாயி, கிளைண்ட்டு, அதர் பார்ட்டிஸ். எம்ப்ளாயிஸோட இது வந்து லிமிடெட் கிடையாது. நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க, கண்டிப்பாக கஸ்டமராக இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. கரெக்டாக. ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் எஸ் வந்து ஸ்பெசிஃபை த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். நான் சொன்னேன்னா அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் 5 இயர்ஸில், நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் நம்பர் 1 ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி நான் முடிவு பண்ணுறேன்னா அப்ஜெக்டிவ் விச் இஸ் மெஷரபிள் டார்கெட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எய்ம் பண்ணுறேன், அப்ஜெக்டிவ்ஸ் முடிவு பண்ணுறேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லை. ஸோ ஆஸ்ல இது 2 முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் பயோவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா. பி ரெடி ஃபார் ரெசிஸ்டன்ட். ஸோ என்ன சேஞ்ச் நடக்க போதோ அதுக்கு நம்ம ரெடியாக அவங்கள வச்சுக்கணும். ஸோ இந்த டிவிடி ரெண்டல் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கப்பயே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஸ்மூத்தாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, ஓவர் லேட்டில் அவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணலை. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பி ரெடி ஃபார் ரெசிஸ்டன்ட். நம்ம வந்து இந்த மாதிரி மாற போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே கெட்டிங் ரெடி, அவ்வளோதான். ஓகேவா. அட்ரஸ் ரெசிஸ்டன்ட், ஸ்மூத் ட்ரான்சிஷன், அதாவது கிராஜுவலாக பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் இதோட கண்டினியூஷன் பாயிண்ட்டாக தான் இருக்கும் இந்த பயோவில் வர. இம்ப்ளிமெண்ட் சேஞ்சஸ் கிராஜுவலி. நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஸ்மூத் ட்ரான்சிஷனோட ஒரு விரிவாக்கமான ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இது. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, இமீடியட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, இன்றைக்கே நம்ம பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு பண்ணோன்னா அது கண்டிப்பாக அது ரிஸ்கில் தான் முடியும். ஸோ அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கிராஜுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இதில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் 5th பாயிண்ட்டு, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஓல ஆஃபர் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸோ இங்கே நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும்லாம் சொல்லிட்டோம். அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தோமா இல்லை, அதுக்கு தான் என்னென்னா இந்த பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ புதுசாக இதெல்லாம் ப்ரொசீஜர் நம்ம பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர், இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை என்ன பண்ணுறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் நேவிகேட்டிங் த சேஞ்ச் டியூரிங் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நேவிகேட்டிங் த சேஞ்ச் டியூரிங் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக என்ன வரணும், ஆஸ் பயோ 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ்னால் என்ன, பெரர். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் த்ரூ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா. இப்போ இதில் என்னென்னாலும் நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சை எப்படி இனிஷியேட் பண்ணணுன்றதை பார்த்தோம். ஸோ அது நார்மலான காமன் 3 ஸ்டெப்ஸ். பட் அந்த ப்ராசஸை கர்ட் லெவின் ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காரு, அது எப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கான 4 எலமெண்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் எப்படி வந்து நம்ம அந்த 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம், விச் இஸ் பெரர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அடுத்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கப்போ நம்ம எப்படி வந்து அவங்கள கைட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், விச் இஸ் ஆஸ் பயோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகேவா. டன். இதில் இம்ப்ளிமெண்டேஷனில் இது ஒரு செக்மெண்ட். நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஸ்விக்கியோட சிஇஓ நான் தான். ஓகேவா. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்விக்கியில் டாமினோஸ் பாருங்கள் 20 மினிட்ஸில் டெலிவரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை விட நான் என்ன பண்ணுறேன், 19 மினிட்ஸில் கொடுக்க போகிறேன்.
அப்படின்னு நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 19 மினிட்ஸில் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது அவங்களோட ஒரு 1 மினிட் முன்னாடி. ரொம்ப ஓவராக இருக்குல்ல, சரி வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ். ஓகே, டன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே டெலிவரி சிஸ்டம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ நான் முடிவு பண்ணியிருக்கேன்னா, இதை யார்கிட்ட கொடுத்தா கரெக்டாக செய்வாங்க? ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு கீழே ஒரு 3 பேர் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 3 பேர் வேலை செய்வாங்க. கரெக்டாக? அப்போது யார்கிட்ட இந்த விஷயத்தை கொடுத்தா கரெக்டாக செய்வாங்க? எந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா கரெக்டாக செய்வாங்க? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா இது முடிஞ்சிருமா? இல்லை. கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு விஷயம் நான் முடிவு பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஹூ இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் தட் இன் அ பெட்டர் வே அப்படின்னு நான் யோசிக்கணும். அப்போது அதுக்காக தான் நான் என்ன லேர்ன் பண்ணுறேன்னா, இந்த ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை நான் லேர்ன் பண்ணுறேன். புரியுதா? ஓகேவா? சரி, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 7S தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த 7S அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2 எலிமெண்ட்ஸாக கிளாஸிஃபை ஆகுது, விச் இஸ் ஹார்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட் எலிமெண்ட்ஸ். ஹார்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு டேஞ்சிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? என்னது இப்படி எதுக்கு சொல்ல வரீங்க? இது வந்து ஒரு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்ப்பா. எப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். கரெக்டாக? பட் இந்த பக்கம் பாருங்கள், சாஃப்ட் எலிமெண்ட்ஸு ஷேர்டு வேல்யூ. இது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ஸ்டைல், இது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. கரெக்டாக? இது நம்ம டாக்குமெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அண்ட் ஸ்டாஃபோட பிஹேவியர், அவங்களோட டேலண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அப்படியே ஐடென்டிஃபை பண்ணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நம்ம இப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த டிஃப்ரென்ஸு? இதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி டாக்குமெண்ட் பண்ண முடியும். ஸோ தட் இட் இஸ் நேம்ட் அஸ் ஹார்ட் எலிமெண்ட்ஸ். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எலிமெண்ட்ஸ். வை? ஏன்னா இந்த விஷயம்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் அதை மாற்றி அதை டாக்குமெண்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். என்னென்னா, இப்போ வந்து நான் ஒரு ட்ரீம் ஹோம் கட்டணும்னு சொல்லி ட்ரீம் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போது அவங்களுடைய கம்பெனி வைஸ், அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் ஒரு லாயலான ஒரு நம்ம ட்ரஸ்ட்டு வந்து கொடுக்கணும், நம்மளுடைய லாயல்ட்டி அங்கே பேசணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் குவாலிட்டியாக கொடுக்குறோம், அவங்க கொடுக்குற காசுக்கு நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு விஷயமாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. சரியா? இதையே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம யார் வேணுமோ வந்து இந்த ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ட்ரீம் பில்டர்ஸை வந்து நம்ம யார் வேணுமோ வந்து கொடுக்கலாம், நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணுறது அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போது அவங்க ஸ்ட்ராட்டஜி இதுதான். கரெக்டாக? என்ன பண்ணாலும் இவங்க வந்து நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கப்பா, எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல், எந்த ஒரு மெட்டீரியல் டூப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றது ஒரு விஷயம். ஓகே. ஸோ இதை மாதிரி தான் அவங்க வந்து காலத்துக்கு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். அப்போ அதை நோக்கி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி மூவ் ஆன் பண்ணுவாங்க. கரெக்டாக? இப்போ நான் வீடு கட்டணும் இவங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படின்னா வாட் தே வில் டூ, அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜியில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் இப்போ ஸ்ட்ராட்டஜின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இது என்னன்னா ஸ்ட்ரக்சர். அண்ட் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ஃப்ளோர் முடிச்சிருவேன், நெக்ஸ்ட் மந்த்து கூட சீலிங் முடிச்சிருவேன், இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து வயரிங்லாம் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் என்னது, சிஸ்டம்ஸ். இதெல்லாம் நான் கரெக்டாக பார்த்துப்பேன். இதெல்லாம் டெய்லி டாஸ்க், இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ சிஸ்டம்ஸ் அப்படி இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் என்னது, ஹார்ட் எலிமெண்ட்ஸ். அண்ட் கம்மிங் டு த சாஃப்ட் எலிமெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம். ட்ரீம் பில்டர்ஸ் வந்து என்ன கட்டி கொடுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்ப்பா அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? இது என்னது ஆக்சுவலாக, இது ஒரு காமன் பிலீஃப் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை காமிக்குது, குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனை காமிக்குது. இதுதானே ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். இதுதான் என்னென்னா அவங்க ஷேர் பண்ணுற அந்த வேல்யூஸ். ஓகேவா? இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. அவங்க நெகட்டிவாக கொடுத்தாலும் அதுதான், பாசிட்டிவாக கொடுத்தாலும் இதுதான். கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்டைல். இப்போ நான் வந்து ட்ரீம் பில்டர்ஸோட சிஇஓவாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எம்ப்ளாயீஸை, என்னுடைய டீம் ஒர்க்கர்ஸை நான் எப்படி மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறேன், அவங்கள எப்படி வந்து அவங்கள நான் லிசன் பண்ணுறேன், அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் என்னதான் அவங்க எனக்கு கீழே இருந்தாலும், வெதர் இஃப் ஐ எம் ராங் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா ஐ ஹாவ் டு சேஞ்ச். கரெக்டாக? ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணணும், மாறணுதுக்கா ஏற்ற மாதிரி. கரெக்டாக? ஸோ அதுதான் என்னென்னா லீடர்ஷிப் ஸ்டைல். ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் வந்து என்னோடய எம்ப்ளாயீஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன், ரூடாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்,
என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒர்க்கர் இருக்கான், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, அவனுக்குலாம் அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு நான் திட்டுறேன். அவனுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் துளி கூடவா அவனுக்கு என் மேலே கோவம் வராது? கண்டிப்பாக வரும்ல. இதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட பார்க்குறேன்னா, இங்கே பாருப்பா தம்பி, இது வந்து ரொம்ப தப்பு, இது வந்து உன்னோட உடம்புக்கும் தப்பு, அதுவும் நீ எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பண்ணுற, இது வந்து எங்களோட இமேஜையும் தான் ஸ்பாயில் பண்ணும், ஸோ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற ஒரு வார்ன் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ ஒரு வார்னிங் வந்து நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். ஓகே, ஸோ இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் எப்படி இருக்குது? நான் ஃபஸ்ட்டு போய் உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு திட்டினது எப்படி இருக்குது? ஸோ நான் அப்படி திட்டியிருந்தா மேபி அவன் ஒர்க்கை ஒழுங்காக பண்ணாமல் போயிருக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகும், ட்ரீம் பில்டர்ஸா அவனுங்க வந்து இந்த மாதிரி சிகரெட்லாம் அடிச்சிட்டு இருப்பானுங்க பில்டிங்குள்ளே, நல்லாவே இருக்காது அப்படிங்கிறது என்னோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுதா இல்லையா? ஸ்பாயில் பண்ணுதா? ஸோ அப்போது நான் எந்த அளவுக்கு லீடர்ஷிப் ஸ்டைல் பண்ணுறேன்றது என்னோட ஸ்ட்ராட்டஜி டெசிஷனே என்ன ஆகும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுதான் இந்த ஸ்டைல். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி டிசைன் பண்ணுறான், ஓகேவா? அண்ட் தென் ஒரு எலக்ட்ரீஷியன் அவனோட ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே அவனுடைய டேலண்ட் பூல் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷனா. அண்ட் தென் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் என்னது, அவன்கிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்குது ஸ்பெஷலாக. இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கான் அப்படின்னா அவன் சூப்பராக வந்து 3D எஃபெக்ட் மாதிரிலாம் வந்து அவன் வந்து டிசைன் பண்ணுறான், சூப்பராக பண்ணுறான் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல். இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சாஃப்ட் எலமெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணுமா, ஹார்ட் எலமெண்ட்ஸும் சரி சாஃப்ட் எலமெண்ட்ஸும் சரி. சரியா? இதான் என்ன சொல்கிறாங்க, எம்சிகின்ஸோட 7S மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் தான் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரும் ஆர்கனைசேஷன் கல்ச்சரும் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். ஸோ ஆர்கனைசேஷன் கல்ச்சர் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நியூ எம்ப்ளாயாக டாட்டாவில் போய் சேர்றீங்க, ஓகேவா? இப்போது நீங்கள் போனோடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஃபர்ஸ்ட் டே போகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உன்கிட்ட ஹெச்ஆர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளுடைய டாட்டாவில் வந்து நாங்கள் இன்டெகிரிட்டி, எக்ஸலன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூனிட்டி இது எல்லாத்தையுமே நாங்கள் நம்புகிறோம், we are believe in this அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது உனக்கு என்ன தோணும், ஓ இதெல்லாம் அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்க வந்து ஆழமாக நம்புகிற ஒரு விஷயம் போல் அப்படின்னு நீங்கள் நினைப்பியா? அதுதான் என்னென்னா இந்த கோர் ஃபவுண்டேஷன். ஸோ ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரி அவங்க எம்ப்ளாயீஸ் மனசில் விதைக்கிறனால தான் உருவாகுது. ஸோ கோர் ஃபவுண்டேஷன் எதை பற்றி பேசுது, வேல்யூஸ் அண்ட் பிஸ்னஸ் பிரின்சிபல்ஸை பற்றி பேசுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஹெச்ஆர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி டோன்ட் டேக் பிரைப்ஸு அண்ட் தென் கஸ்டமர்ஸ் வந்து சீட் பண்ணாதீங்க, டாட்டாக்குன்னு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது என்ன உங்களுக்கு தோணும், ஓ இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் போல், சீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி 50,000 நான் ரிவார்டாக பண்ணுறேன், ஸோ இதை தான் அந்த ப்ரைபுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் இவங்களுடைய எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க் போல் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? ஸோ இதுவும் என்னது, இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் எழுதுறதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்கள் மேனேஜர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய சப்ளையர்ஸாக இருக்கட்டும், நம்ம கொலீக்ஸாக இருக்கட்டும், நம்மளோட இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், என் சொசைட்டியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், யாரையும் வந்து அவமரியாதையாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, இது யார் ஆக்சுவலாக இவங்களாம் இவங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதுல எது இது வெளிப்படுது, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நெட்வொர்க் அவங்க டெவலப் ஆகுதா. ஸோ இதுவும் அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சரில் அவங்களுக்கு எடுக்கிற ஒரு விஷயம். கரெக்டாக? அடுத்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஏதாவது வேணும்னு கேட்குறாங்க சப்போஸ் உங்கள் கொலீக், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே அதை ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? உங்கள் டீம் இல்லாமல் வேறு ஒரு டீம் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ இல்லை நான் என் டீமுக்கு மட்டும்தான் வந்து லாயலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை. ஸோ அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரிய வருது, எம்ப்ளாயோடைய ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கரெக்டாக? ஸோ இதான் என்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள் பிஹேவியரில் வருது. சரியா? ஓகே. ஃபைனலாக இந்த மாதிரி வந்து நீங்கள் லன்ச் டைமில் போய் உட்காடுறீங்க, ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து உங்கள் பக்கத்தில் இன்னொரு எம்ப்ளாய் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் நியூவா அப்படின்னு கேட்டேன், ஆமாம் நான் நியூ தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ரட்டன் டாட்டா வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பர்சன் சூப்பர் கைண்டு, ஸோ அவரை வந்து வந்தாரே எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது விதமான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கல்ச்சர் உருவாகுது. ஸோ அவரை பற்றி சொல்கிறாங்களே, ஸோ அவரோட ஸ்டோரிஸ், அவரோட வேல்யூஸ் அண்ட் அவருடைய வேஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் த பிஸ்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இது கல்ச்சர் டிரான்ஸ்மிஷனில் வருது. உங்களுக்கு புரியுதா?
ஸோ இப்போது ஒரு கல்ச்சர், ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் எங்கேருந்து வருது? நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கோம், இதை பொறுத்து வருதா, இல்லை இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து வருதா? அஃப்கோர்ஸ் இந்த 5 திங்ஸ்னால வர விஷயந்தான் இந்த கார்ப்பரேட் கல்ச்சர். இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காஸ்ட் பர் கல்ச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? காஸ்ட் பர் கல்ச்சர். இதில் என்னென்னா, இந்த பர் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்துடும். காஸ்ட்டில் CO மட்டும்தான், கல்ச்சருக்கு ஆக்சுவலாக அந்த 5th கல்ச்சர்ன்ற வேர்டே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த CO இருக்குல்ல, அது வந்து கோர் ஃபவுண்டேஷன், அண்ட் PERக்கு வந்து பீப்புள் பிஹேவியர், எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப் நெட்ஒர்க், அண்ட் ஃபைனலி கல்ச்சர் ட்ரான்ஸ்மிஷன். ஸோ காஸ்ட் பர் கல்ச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ வேர் டிஸ் கல்ச்சர் கம் ஃப்ரம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஆர்கனைசேஷன் கல்ச்சர். அண்ட் கமிங் டு த heart of this chapter, which is organizational structure. MCQ தவறாமல் கண்டிப்பாக ஒரு 2 மார்க்குக்காவது வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது நான் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கீழே ஒரு 2 எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இதுதான் சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இதில் டெசிஷன் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்? டெசிஷன் நானே எடுப்பேன். எனக்கு கீழே என்ன பண்ணுவாங்க? அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதுதான் சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஸோ 1 person எவ்ரி டெசிஷன் எடுக்கிறது தான். ஓகேவா? ஸோ நான் ஒரு ஓனராக இருக்கேன், நான் அதை டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் தான் எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கீழே இருக்க ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க? அதை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் அது சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்பிள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கரெக்டாக? ஸோ அங்கே அந்த ஒரு CEOக்கு கீழே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங்கு, HR. ஸோ இது எல்லாமே என்ன இருக்க போகுது? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு கீழே ரன் ஆகும். யாருக்கு கீழே ரன் ஆகும்? CEOக்கு கீழே ரன் ஆகும். சரியா? இப்போது இந்த இடத்துல எதாவது டிவிஷன் இருக்கா? இல்லை. எல்லாமே ஃபங்க்ஷன் வைஸ் டிவைட் ஆகிற டிபார்ட்மெண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ இதை என்ன சொல்லுவாங்க? இங்கே என்ன நடந்தாலும் COட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? COட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் COட்ட, HR COட்ட. உங்களுக்கு புரியுதா? ஸோ அண்டர் ஒன் CEO இந்த இடத்துல ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எங்கே யார் கீழே ஒர்க் பண்ணுறாங்க? குரூப்டு பை வாட் பீப்புள் டூ. ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதான் என்னென்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, கொக்கோகோலா வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவிஷ்னலாக வந்து பிரிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப் அப்படின்னு வச்சுக்கலாம். நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப். ஸோ இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன். ஸோ இந்த டிவிஷனுக்கு கீழே என்ன ஆகும்? இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ நார்த் அமெரிக்காவுக்கு கீழே மார்க்கெட்டிங்கு, ப்ரொடக்ஷனு, HR, ஃபினான்ஸு. யூரோப்புக்கு கீழே மார்க்கெட்டிங்கு, ப்ரொடக்ஷன், HR, ஃபினான்ஸுன்னு டிபார்ட்மெண்ட் டிவைட் ஆகும். உங்களுக்கு புரியுதா? இதுக்கு மேலே இருக்கிறது ஒரு டிவிஷனல். அப்புறம் தான் யார் மேலே? CEO. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது உங்களுக்கு? அப்போது ஒரு டிவிஷன் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஓன் மார்க்கெட்டிங் ப்ரொடக்ஷனை மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ இந்த டிவிஷனல் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவங்களுக்கு கீழே என்ன ஆகுது? திரும்பவும் ஒரு மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், ஃபினான்ஸ் அப்படின்னு உருவாகுது. புரியுதா? ஸோ அப்போது இங்கேயே நம்ம பார்த்து தான் ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது ஒரே டிவிஷனாக, அதாவது அவங்கள ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி டிவைட் ஆகிற டிபார்ட்மெண்ட். இங்கே என்ன ஆகுது? இவங்களுக்கும் மேலே இது ஒரு டிவிஷனாக இருந்தால் எப்படி? அது மாதிரி இன்னொன்று இடத்துல ஒரு நார்த் அமெரிக்கா, யூரோப், இது வந்து எப்படி நம்ம குரூப் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஜாகிரபிக்கல் ஏரியாவாக பிரிச்சிருக்கேன். கரெக்டாக? அதாவது நார்த் அமெரிக்கா, யூரோப் அப்படின்னு. இது வந்து நம்ம ஒரு ப்ராடக்டாகவும் பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, இப்போது பியூட்டி கேருக்கு ஒரு டிவிஷன் அப்படின்னா, பியூட்டி கேருக்கு கீழே வந்து மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் எல்லாமே நடக்கும். ஸோ இதே வந்து கொக்கோகோலா வந்து ஒரு நியூட்ரிஷன் கேர் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது கீழே ஒரு டிவிஷன் இருக்குது அப்படின்னா, அது கீழே என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி உருவாவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஆர்கனைஸ்ட் இன்டூ ஜாகிரபிக்கல் ஏரியாவாக இருக்கலாம், ப்ராடக்ட் ஆர் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை கஸ்டமராக இருக்கலாம், இல்லை ப்ராசஸை வச்சு பிரிக்கலாம். ஸோ டிவிஷனாக பிரித்து அதுக்கு கீழே என்ன ஆகுது? ஈச் டிவிஷன் ஃபங்க்ஷனாக செல்ஃப் கண்டைன் யூனிட், அதுக்குள்ளே ஒரு யூனிட்டாக செயல்படுறாங்க. டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து அதுக்கு பேர் தான் என்னென்னா டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேர் தான் என்னது? டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். அண்ட் கம்மிங் டு த மல்டி டிவிஷனல், இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா M-Form அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டாடா குரூப்பே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டாடா குரூப்பு கீழே டாடா மோட்டார்ஸ் இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்குது, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்குது, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் இருக்குது. புரியுதா?
ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, மல்டி டிவிஷனலாக போயிட்டுருக்கா. இதுதான் என்னென்னா மல்டி டிவிஷனல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஒன்றுமே என்ன ஒரு பிஸ்னஸ் யூனிட்டாக செயல்படுதா, இதுதான். ஸோ கார்பரேட் ஆஃபர்ஸ் இட்ஸ் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்றத அவங்க செட் பண்ணிடுறாங்க. பட் ஈச் டிவிஷன் இட்ஸ் ஓன் டே டு டே ஆப்ரேஷன். ஸோ அவங்களுடைய ஓன் டே டு டே ஆப்ரேஷன்ஸை அவங்களே பார்த்துடுறாங்க. ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறது மட்டும்தான் மேலே வேலை. ஓகேவா, புரியுதா? இதான் என்னென்னா மல்டி டிவிஷனல் ஃபார்ம். அண்ட் கம்மிங் டு த ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட், இந்த இடத்துல என்னென்னா இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா, ரிலையன்ஸுக்கு கீழே ஆயில் இருக்குது, அண்ட் தென் ஜியோ, அப்புறம் நியூ எனர்ஜி, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போது இவங்களுக்கு கீழே அவங்க ஸ்ட்ராட்டஜியை அவங்களே பில்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போது இந்த ஒரு யூனிட்டுக்குள்ளேயும் அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்களே பில்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட். அதுதான் என்னது, ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட். ஓகேவா, டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்டில் டுகெதர். ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல, எ செப்பரேட் பிஸ்னஸ் வித்தின் அ கம்பெனி தட் ஹேஸ் இட் ஓன் காம்படிட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு கீழே இருக்க பாயிண்ட்லாம் புரியும். ஸோ செப்பரேட் பிஸ்னஸாக இருக்கும். ஆயில் ஒன்று ஜியோ, இன்னொன்று எனர்ஜி. ஸோ அது இண்டிபெண்ட் பிஸ்னஸாகவே ட்ரீட் பண்ணப்படுதா. நெக்ஸ்ட்டு ஓன் காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஓன் மார்க்கெட் அண்ட் ஓன் காம்படிட்டர்ஸ். ஆயிலுக்கு நிறையா இருக்குது, கோல்டு வினர். ஸோ அந்த மாதிரிலாம் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓன் ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்களே ஃபார்முலேட் பண்ணி அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக. அண்ட் தென் அவங்களுக்குன்னு ஒரு ஓன் மேனேஜ்மெண்ட் இருக்கும். கரெக்டாக. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு காமன் கோல் இருக்கும். அப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனி அப்ஜெக்டிவ், இவங்களுக்குன்னு தனி அப்ஜெக்டிவ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டில் என்னது, மல்டி டிவிஷனலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மல்டி டிவிஷனலும் இதே மாதிரி தான் பிரியுது, பட் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறது மேலிடத்துல. கரெக்டாக. பட் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டும் இதே மாதிரி தான் பிரியுது, பட் ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுறது தனித்தனியாக அவங்க யூனிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு காம்படிட்டர்ஸ், ஓன் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, ஓன் மார்க்கெட் இருக்குது. கரெக்டாக. அவங்க அப்ஜெக்டிவாக அவங்களே செட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்னு சொல்கிறாங்க. சரியா, புரியுதா? அப்போ அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, டிவிஷனாக பிரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா, டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கீழே பிரியவே மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி பிரிஞ்ச டிபார்ட்மெண்ட் பிரிஞ்சது தான், ஆனால் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு வரப்போ ஒன்றா சேருவாங்களே, அதுதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால் சண்டை போட்டுகிட்டே இருப்போம், ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்றப்போ எல்லோரும் வருவாங்களா, அந்த மாதிரி தான் அந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சரும். ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று வருது, ஏதோ ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று வருதுன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளுக்கு ஒரு இடத்துல வந்துடுவானுங்க. அதுதான் அந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. இப்போது காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராஜெக்ட்டு இல்லை ஒரு ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வருது. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன இருக்குது, டூயல் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவன் அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவன் ரிப்போர்ட் கொடுக்கணும், ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்காகவும் அவன் ரிப்போர்ட் கொடுக்கணும். இது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசனில் நடத்தியிருக்கேன். மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஐ திங்க் ஸோ அமேசான் வச்சு நான் நடத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். அமேசான் எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். ஓகேவா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அமேசான் இருக்கானுங்க அப்படின்னா இவனுங்க கீழே என்ன இருக்கும், வெயிட், கண்டிப்பாக ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, இதெல்லாம் இருக்குது. ஓகே. இப்போது அமேசான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆப் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் இவங்களோட ப்ராஜெக்ட் இப்போதைக்கு. சரியா. இப்போது இந்த ஃபினான்ஸில் இருக்கிறவனுங்க இருப்பானுங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவனுங்க இருப்பானுங்க, ஆப்ரேஷன்ஸில் இருக்கவனுங்க இருப்பானுங்க. ஆனால் ஒரு ஆப் கொண்டு வரணும்னு ஒரு ப்ராஜெக்ட் ஓகேவா. வேறு என்ன ப்ராஜெக்ட்னா, இன்னொரு ப்ராஜெக்ட் டெலிவரி சிஸ்டம் ஒன்று சூப்பராக பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன் ஆளுக்கு ஒரு இதுக்கு போயிடுவானுங்க, இதுலேருந்து ஆளுக்கு ஒருத்தன் இதுக்கு போயிடுவானுங்க. புரியுதா. அப்போது இவனுங்க என்ன பண்ணணும்னா இவனுங்களோட ஹெட்டுக்கும் ரிப்போர்ட் கொடுக்கணும், ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறானுங்களே அந்த டீமுக்கும் என்ன பண்ணணும், ரிப்போர்ட் கொடுக்கணும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டூயல் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா. ஸோ அப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மேனேஜர் இருப்பான், அவனுக்கும் ரிப்போர்ட் கொடுக்கணும், ப்ளஸ் அவன் ஃபங்க்ஷன்ஸுக்குன்னு, அதாவது ஃபினான்ஸ்னால் அவன் ஃபங்க்ஷன், மார்க்கெட்டிங்னா அவன் ஃபங்க்ஷன் மேனேஜருக்கும் என்ன பண்ணணும், அவன் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகேவா. இது எப்போ நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியாஸ் நீட் டு பி கிராஸ் ஃபெர்டிலைஸ்ட் அக்ராஸ் த ப்ராஜெக்ட் ஆர் ப்ராடக்ட். இப்போ நான் சொன்னேன்னா, ஸோ அந்த மாதிரி டெலிவரி சிஸ்டம் கொண்டு வரணும், ரிசோர்ஸஸ் ஸ்கேர்ஸாக இருக்கணும், அண்ட் பெட்டர் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இருக்குது, டெசிஷன் மேக்கிங் தேவைப்பட்டுட்டே இருக்குது. அப்படின்னா தான் நம்மளுக்கு என்னது, இந்த ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். மேனுஃபேக்சரிங் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னது, ஃபங்க்ஷன்ஸ்னால பிரிக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட், அவங்கவுங்க ஃபங்க்ஷன் இதுன்னு. கரெக்டாக. இப்போ ப்ராஜெக்ட் 1 வருது. என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரோனில் டெலிவரி பண்ணுற ஒரு சிஸ்டம் கொண்டு வரலான்னு ஒரு ப்ராஜெக்ட்.
செகண்ட் ப்ராஜெக்ட்டு ஆப் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா, அப்போ இங்கே இருக்கவனுங்க இதுலேயும் வேலை பார்ப்பானுங்க. அவங்கவுங்க ஃபங்க்ஷன்ஸுக்கும் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட ஹெட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வேலை பார்ப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பான். அப்போ அவனுக்கும் என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கரெக்டாக? இதான் என்னதுன்னா மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் கமிங் டு த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். இந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு புரோக்கர் மாதிரின்னு சொல்லலாம். இவனுங்களுக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரிலாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நைக் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. ஓகேவா? என்னது நைக். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நைக் அப்படிங்கிறது. ஸோ இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுங்களுடைய வேலையே அவனோட டிசைனும் அவன் பிராண்டையும் அவன் மார்க்கெட்டிங்கும் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான். ஓகேவா? அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறதெல்லாம் வேற ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்துட்றான். வேற ஒரு ஃபேக்ட்ரி கிட்ட அவன் என்ன பண்ணிடுறான், அவுட் சோர்ஸ் பண்ணிடுறான். ஓகேவா? சப்ளை பண்ணுறதெல்லாம் வேற ஒரு பார்ட்னர் வச்சுருக்கான். அவங்க மூலமாக சப்ளை பண்ணுறான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னது, நைக் அப்படிங்கிறது ஒரு புரோக்கர் மாதிரி தான். அவனுடைய பார்ட்னர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். புரோக்கர் அவனுக்கு அக்கௌண்டிங்கு, சப்ளையரு, மேனுஃபேக்சர் வேறு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவன் நெட்வொர்க் மூலமாக அவன் டெவலப் பண்ணிக்கிறது. அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவன் டிசைனிங், பிராண்டிங், மார்க்கெட்டிங்கில் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஹார் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் விச் இஸ் த ஃபைனல் செக்ஷன். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அமேசானே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அமேசான் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மவங்க வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரியல் டைம் டேஷ்போர்ட்ஸ், டேட்டா இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, டாப் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க, இது ஆக்சுவலாக ஒரு வைடான ஒரு பிளேஸ்மெண்ட்டா, கரெக்டாக? பட் லோவரா, அதாவது இந்த இடத்துல பார்த்தோன்னா அவங்களுக்கு கீழே உள்ளவங்க, அதாவது மிடில் லேயரில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய சாஃப்ட்வேரையே யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோவா மேனேஜர்ஸ் இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல அவங்க சாஃப்ட்வேர் வச்சு எல்லா வேலையும் பார்க்குறனால ஃபியூவர் மிடில் மேனேஜர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, நேரோவாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கான வேர் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டெலிவரி டீம்ஸாக இருக்கட்டும், இந்த இடத்துல அவங்களுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு நிறையா வந்து ஆப்ரேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க, ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, வைடஸ்ட்டாக இருக்கா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹார் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாப் அண்ட் கீழே பாட்டம்க்கு மட்டும்தான் அதிகமான ஒரு நீடு இருக்குது. மிடில் பார்த்தீங்கன்னா நேரோவாக தான் இருக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஹார் கிளாஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த அமேசான் வச்சுக்கலாம். ஓகேவா? டன். ஸோ டெக்னாலஜி கனெக்ட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் டைரக்ட்லி, ஸ்பேசிங் அவுட் மோஸ்ட் ஆஃப் த மிடில் மேனேஜ்மெண்ட். இப்போ புரியுதா? ஓகேவா? டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு லாஸ்ட் டாபிக் விச் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப். என்னது, ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 3 திங்ஸ் இருக்குது. என்னது 3 திங்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அவங்களோடது, அப்புறம் அவங்களுடைய ரோல்ஸ் என்ன, அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப வந்து எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் இது லேர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் நெக்ஸ்ட் வர அந்த எம்ப்ளாயோடைய எவாலுவேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே.